கூட்டணி ஆட்சி என மூச்சுக்கு 30 தடவை சொல்லிக் கொண்டிருக்கும் அமித்ஷாவுக்கு பதிலடி தர முடியாத கோழை பழனிசாமி திமுக கூட்டணி கட்சிகளை பற்றி பேச அருகதை இருக்கிறதா என அமைச்சர் நேரு கடிந்துரைத்துள்ளார். திமுக அமைச்சர் KN நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற பெயரில் பயணம் போய்க் கொண்டிருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தினம் தினம் கேலி கூத்துக்களை அரங்கேற்றி நெட்டிசன்களுக்கு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிக் கொண்டிருப்பதாக கிண்டல் அடித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற தலைப்பை தயவு செய்து மாற்றிவிட்டு சம்மந்தியை மீட்டோம், சம்பாதித்த பணத்தை காப்போம் என தலைப்பு வைக்கலாம் என சாடியுள்ளார். மேலும் மக்களை மறப்போம், தமிழ்நாட்டை விற்போம், மகனை காப்போம், சம்மந்தியை மீட்போம் என தலைப்பை மாற்றிக்கொண்டு பழனிசாமி பாஜக அடிமை பயணத்தை தொடங்கலாம் என KN நேரு தெரிவித்துள்ளார். 2026 தேர்தலில் பலமான கூட்டணியை அமைப்பேன், வெற்றி கூட்டணி அமைய போகிறது, தொண்டர்கள் எதிர்பார்க்கும் கூட்டணி அமையும், பாஜக அல்லாத கட்சிகளுடன் கூட்டணி என்றெல்லாம் தொடர்ந்து பழனிசாமி உருட்டிக்கொண்டே இருந்தார் என குறிப்பிட்டுள்ள KN நேரு, நீ உருட்டுப்பா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் என பழனிசாமியை உசுப்பேத்தி உடம்பை ரணகலம் ஆக்கியதுதான் மிச்சம் என சாடியுள்ளார். கூட்டணிக்கு தலைமை தாங்குவதாக தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருக்கும் பழனிசாமி, நாட்டாமை படத்தில் கவுண்டமணிக்கு பெண் பார்க்கும் காட்சியில் ஒருவர் மிக்சர் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதைப் போல் அமித்ஷா பக்கத்தில் எதுவும் பேசாமல் உட்கார்ந்திருந்தார் என KN நேரு எள்ளி நகையாடியுள்ளார். கூட்டணிக்காக பழனிசாமி விரித்திருப்பது ரத்தின கம்பளம் அல்ல, பாஜகவின் பாசிச இரத்த கம்பளம் என்பதை அறிந்ததால்தான் எடப்பாடி பழனிசாமியின் அழைப்பை கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் நிராகரித்திருப்பதாக அமைச்சர் KN நேரு குறிப்பிட்டுள்ளார்.